சென்னை வியாசார்பாடியில் எங்கள் தெருக்கள் எங்கள் கதைகள் என்ற தலைப்பில் வியாசை தோழர்கள் என்ற அமைப்பு சார்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வடசென்னை மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றும் விதமாக சமூக ஆர்வலர்கள் பலர் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் வடசென்னை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறமைகளை வளர்க்கும் விதமாக வியாசை தோழர்கள் என்ற அமைப்பு செய்த செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அங்குள்ளவர்களுக்கு கிரிக்கெட், கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளில் பயிற்சி அளித்த வியாசை அமைப்பு புகைப்படம் எடுப்பதற்கான பயிற்சியையும் அளித்தது. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் அப்படின்னு. அதுலேருந்து கற்பின்ற வார்த்தையை எடுத்து நாங்கள் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு பகுத்தறிவு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எக்ஸிபிஷன் ஒன்று பழனி தோழர் மூலியமாக சிசிஏஜி டீமோடு சேர்ந்து ஒரு எக்ஸிபிஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த எக்ஸிபிஷன் என்ன அப்படின்னா, பசங்களை வந்து இன்னும் வளர்த்து எடுக்கணும், அவங்க ஸ்கில் வந்து அப்படியே முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அந்த பழனி தோழர் வந்து 1.5 வருஷமாக வந்து கேமரா கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதிலிருந்து இந்த எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்ணி, ஏன்னா அந்த வட சென்னையிலே வந்து இது மாதிரி எக்ஸிபிஷன்லாம் நடந்ததில்லை. நாங்களுமே வந்து வெளி இடத்துல தான் போய் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து நம்ம ஏரியாவில் நடத்தணும் அப்படின்றதுனால இப்போ நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இந்த தொடர்ந்து 3 நாள் நடந்துகிட்ருக்கு. இளைஞர்கள், இளம் பெண்கள், மாணவ மாணவிகள் தாங்கள் கற்றுக்கொண்ட புகைப்பட கலை மூலம் எடுத்த புகைப்படங்களை வியாசர்பாடியின் தெருக்களில் கண்காட்சியாக வைத்துள்ளனர். அவர்கள் எடுத்த அந்த புகைப்படங்கள் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியதுடன் வடசென்னையின் வாழ்வியலை எடுத்துரைக்கும் விதமாகவும் அமைந்துள்ளது. நம்முடைய கதைகளை நாம சொல்றோன்ற அந்த உரிமை இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு பெரிய வலிமை கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் நான் நம்புறேன். ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், ஒரு மொமெண்ட் இருக்கு, அதுல கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க எல்லாருமே வந்து அண்ட் மோர் தென் தட் ஒரு இந்த போட்டோகிராஃபி, இந்த புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கிற கதையை சொல்ற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அது ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்குறேன். எவ்ரி ஃபோட்டோகிராஃபர் ஹேஸ் so much to say about each and every photograph. அவங்க எடுத்த ஒரு புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கதையை, ஒரு வலியை, ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறீங்க. இந்த கண்காட்சி அனைவரின் பாராட்டுகளை பெற்றுள்ள நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு முயற்சிகளின் மூலம் வடசென்னை மக்களின் திறமைகள் வெளிப்பட்டு அவர்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது.